கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக பாடுகள், கண்ணீர்கள் இருந்தாலும் சந்தோஷத்தின் வாழ்க்கையாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்தாலும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷத்தை குறித்து பிலிப்பியர் நிருபத்திலே அதிகமாக எழுதுகிறார். 3 விதமான சந்தோஷத்தை நான் சொல்கிறேன். முதலாவது சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 13, இரட்சணிய சந்தோஷம், ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம். இது ஆண்டவரோடு உள்ள உறவிலே வருகிற சந்தோஷம், ஆண்டவர் நமக்கு தருகிற விடுதலையின் சந்தோஷம். அருமையானுள்ளே, ரட்சிப்பு என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு அடிக்கடி ரட்சிப்பை குறித்து அநேக நற்செய்தியாளர்கள் தங்கள் நற்செய்தி கூட்டங்களில் அவர்கள் பிரசங்கித்து வருகிறார்கள். அநேக சமயங்களிலே நாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்கிற அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை விட்டு தூரம் போனான். அவன் உணர்த்தப்பட்டு அவன் மனம் திரும்பும் போது அவன் கதறுகிற ஜெபத்திலே ஒரு வார்த்தை தான், ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ரட்சணிய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அதை அனுபவித்து வருகிறீர்களா? இரண்டாவதாக யோவான் 16ஆம் அதிகாரம் 33 வாசித்து பாருங்கள். இந்த வசனம் என்ன சொல்கிறது? யோவான் 16 அங்கு 33வது வாக்கியத்திலே சொல்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 33 வாசிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அநேக காரியங்களை நாம் ஜெயிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் பரீட்சைகளிலே ஜெயிக்கும் போது சந்தோஷம் வருகிறது. நம்முடைய முயற்சிகளிலே ஜெயிக்கும் பொழுது சந்தோஷம் வருகிறது. ஆனால் யோவான் 16ஆம் அதிகாரம் 33 சொல்கிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். உலகத்தையும் ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலே வருகிற சந்தோஷம். முதலாவது ரட்சணிய சந்தோஷம், இரண்டாவது ஜெயத்தின் சந்தோஷம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் ஜெயம் பெற்றுக்கொண்ட அல்லது ஜெயித்த ஆண்டவர் அல்லது ஜெயத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் பாவத்தின் மேல் ஜெயம் கொண்டார். உலகத்தினுடைய எல்லா அந்த வேர்ல்டு சிஸ்டம், உலகத்தின் அமைப்பின் மேலே ஜெயம் கொண்டார். சாத்தான் மேலே ஜெயம் கொண்டார். சுயத்தின் மேலே ஜெயம் கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை தருகிறார். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஜெயம் கொண்டது போல நாமும் ஜெயங்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த ஜெயத்தை பெற்றதினாலே நமக்கு சந்தோஷம் வருகிறது. உங்களுடைய தீய பழக்கத்தின் மேலே உங்களுக்கு ஜெயம் வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் வருகிறது. அநேக கட்டுண்ட அனுபவத்திலிருந்து விடுதலை பெறும்போது நாம் சந்தோஷம் அடைகிறோம். அருமையானவர்களே, முதலாவது ரட்சணிய சந்தோஷம், இரண்டாவது ஜெயத்தின் சந்தோஷம். ஜெயம் இல்லாமல் தோல்வியோடு விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவத்தோடு இருக்கிறீர்களா? ஜெயங்கொள்கிற ஆண்டவரிடத்தில் வாருங்கள், அவரிடத்திலே அர்ப்பணியுங்கள், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது இந்த ஜெயத்தினால் சந்தோஷம் வரும். மூன்றாவதாக பிலிப்பியர் நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 4ஆம் அதிகாரத்திலே 19 பாருங்கள். அங்கு வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது. வேத வசனத்திலே பிலிப்பியர் நிருபத்திலே மிக அழகாக பிலிப்பியரிலே அவர் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வருகிறது. அருமையானவர்களே, குறைவுகள் இருக்கும்போது அழுகை வருகிறது, மன உளைச்சல் வருகிறது. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து விடும்போது நமக்குள்ளே சந்தோஷம் புரண்டு ஓடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்,
ஆண்டவர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பயத்திலிருந்து அவர் தைரியத்தை தருகிறார். துக்கத்திலிருந்து ஆறுதலை தருகிறார். குறைவிலிருந்து நிறைவை தருகிறார். ஆகவே உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் போது சந்தோஷம் வருகிறது. 3 விதமான சந்தோஷம் சொன்னேன். ரட்சினிய சந்தோஷம், ஜெயம் பெற்றதினால் வருகிற சந்தோஷம், தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறதுனால் வருகிற சந்தோஷம். இப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாசித்து தியானித்த இந்த 3 விதமான சந்தோஷத்தை எங்களுக்கு தார். இந்த 3 விதமான சந்தோஷங்களை பெற்று அனுபவிக்கிற அந்த கிருபையை தார். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதி, ஒரு குறைவில்லாமல் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.